ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து டிராஃபிக்கில் எப்படி நம்ம ஓட்டணும், என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதை மட்டும்தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நீங்கள் ஸ்கூட்டி வந்து ஓட்டும் பொழுது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வண்டிக்கும் உங்களுக்கும் போதுமான டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கு முன்னால் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து வண்டி எடுத்தோன்னே நீங்கள் ஹெல்மெட்டை போட்டுருங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓவர்டேக் பண்ணும் பொழுது ஹாரன் கொடுத்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும். ஒன் வேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் எங்கிட்டு வேணாலும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். டிராஃபிக்கை பொறுத்து உங்களுக்கு முன்னாடி இடம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுங்கள். இதுவே வந்து ஊர்களுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான் இருக்கும். ஒரே ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம போவோம், ஆப்போசிட் இன்னொரு வண்டி வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஓவர்டேக் பண்ண மாதிரி ரைட் சைடில் மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பைக்கோட கண்டிஷன் வந்து நல்லா இருக்குதான்றது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ டக்குன்னு முன்னாடி இருக்கிற பிரேக் பிடிக்கிறாரு, அப்போ டக்குன்னு நம்மளும் வந்து பிரேக் பிடிக்கணும். பிரேக் பிடிச்சோடனே வண்டி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அதில் போய் முட்டிடக்கூடாது, அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு வண்டியை நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சைட் மிரரை வந்து நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு பின்னாடி ஏதாவது வண்டி வருதா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வண்டி எதுவும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வண்டி வந்து தாராளமாக ஓவர்டேக் பண்ணலாம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி வரவர் உங்களோட வேகமாக வந்தார் அப்படின்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணும் பொழுது நீங்கள் உள்ள அதாவது ரைட் சைடில் நீங்கள் திரும்புறது தெரியாமல் அவர் உங்கள் மேலே வந்து முட்டிடக்கூடாது. அதனால் ரைட் ஆர் லெஃப்ட் எதுனாலும் நீங்கள் வந்து அப்பப்போ சைட் மிரரை பார்க்குற ஒரு ஹேபிட்டை வந்து வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இங்கே லெஃப்ட் சைடில் இடம் இருக்குது, அதனால் நான் இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இடம் இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் பண்ணணும். இதை நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் வேவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணணும். மற்றபடி வந்து எப்போவுமே ரைட் சைடில் ஓவர்டேக் பண்ணுற ஒரு ஹேபிட்டையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓவர்டேக் பண்ணும்பொழுது குறைஞ்சது உங்களுக்கும் அந்த இன்னொரு வண்டிக்கும் வந்து 2 அடி டிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஹெவியான டிராஃபிக்கில் வந்து ஸ்பீடு வந்து 10-20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம போக முடியும். கொஞ்சம் கேப் இருக்கும் பொழுது ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரைக்கும் நம்ம போகலாம். 40ன்றது ரொம்பவே அதிகபட்சம். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவரோட கண்டிஷன் வந்து எப்படின்றது நீங்கள் பார்த்துக்கிட்டே அனலைஸ் பண்ணிகிட்டே தான் ஓட்டணும். உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய வண்டி வந்து திடீர்னு பிரேக் பிடிக்கிறாங்களா, இல்லை அவங்க வந்து இண்டிகேட்டர் போட்டுட்டு எங்கிட்ட திரும்புகிறாங்களா, இல்லை இண்டிகேட்டரே போடாமல் திரும்புகிறாங்களான்றது முதற்கொண்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே ஓட்டணும். நீங்கள் வந்து நல்லா ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி வண்டிக்கு நடுவிலெல்லாம் பூந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டரான ரோடுக்குள்ளே வந்து நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஒரு ஓரத்துலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி பழகுங்க. உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய வண்டிகளுக்கு நடுவில் நீங்கள் பூந்து போகலாம். உங்களாலையும் கண்டிப்பாக ஓட்டி பழக முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ராக்டிஸ் ஒன்று தான். ஸோ ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள், அடிக்கடி வந்து ஓட்டி பார்த்துட்டே இருங்க. நீங்கள் வந்து சீக்கிரம் ஓட்டி பழகிடலாம். ஜென்ட்ஸ் மாதிரி வந்து இப்போ லேடிஸும் வந்து எல்லா பக்கமும் சிட்டிஸில் வந்து ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூட்டி, கார் எல்லாமே ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் வந்து சின்ன சின்ன கைடன்ஸ் மூலமாக வந்து நீங்கள் வண்டி வந்து கரெக்டாக ஓட்டுங்க. உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாததான் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய சேனலில் பாருங்கள், நிறைய கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்கூட்டி வந்து எப்படி ஓட்டி பழகிறது, டபுள்ஸ் வைக்கிறது எப்படி, ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி, குண்டுங்குழியில் ஓட்டுறது எப்படின்ற முதற்கொண்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய பிளேஸ் வந்து சென்னையோட மெயினான ஏரியா சென்ட்ரலு. அந்த சென்ட்ரலில் தான் வந்து இருக்கிற டிராஃபிக்கில் வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து ப்ராக்டிக்கலான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். இதுபோல் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.